தாரோட ஆமரை ஒரு தவளை தூக்கி சண்டை போட்டுச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது உங்கள் மார்வல் கேரக்டர் உருவான கதை எபிசோட் 4. ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க பாத்துருங்க. 1960s காமிக் வேர்ல்டுல ஹல்க்ன்ற ஒரு கேரக்டர் உருவானதுக்கு அப்புறம் அதை தாண்டி ஒரு பலசாலியான மனிதனை உருவாக்கவே முடியல. இதனால ஸ்டான்லி அண்ட் ஜாக் கிர்பி ரெண்டு பேரும் சேர்ந்து நார்ஸ் மித்தாலஜியை மையமா வச்சு தார்ன்ற ஒரு கடவுளை காமிக் வேர்ல்டுல இழுத்துட்டு வராங்க. ஆக்சுவல் நார்ஸ் மித்தாலஜில ஓடினோட பிளட் பிரதரா தான் லோக்கி வருவாரு. பட் ஆனா அந்த பிரதர் ரைவல்ரி அண்ட் எமோஷனல் கனெக்ட் இருக்கணும்ன்றதுக்காக மார்வல் தாரோடைய வளர்ப்பு தம்பியா லோக்கியை காமிச்சிருப்பாங்க. 1980 காமிக்ஸ் படி லோக்கி தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி தார ஒரு ஃப்ராகா மாத்தி நியூயார்க்கு அனுப்பிடுவாரு. அந்த டைம்ல தவளைங்களுக்கும் எலிகளுக்கும் போர் நடக்கும். தவளையா இருக்கும் போதே தார் தன்னோட ஹேமரை தூக்கி அந்த போர்ல ஜெயிப்பாரு. எத்தனை தடவை லோக்கி தாரோட முதுகுல குத்தி இருந்தாலும் இவங்களுக்கான பாண்டிங் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அயன் மேன் ஹல்க் இருந்த வரைக்கும் சயின்ஸ் பிக்ஷனை மட்டுமே மையமா வச்சு மார்வல் இருந்துச்சு. ஆனா 2011ல வந்த தார் படம் மட்டும் ஹிட் ஆகாம இருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த மல்டிவர்ஸ் இன்ஃபினிட்டி சகாலாம் ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருந்திருக்கும். உங்க கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.